ஹலோ மக்களே 710வது பேர்லாம் முகிவர டீம்ல இருக்க எல்லாரும் ஒவ்வொரு ஏரியால இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னு பார்த்தா பெல்லமியே வந்து நம்ம லூஃபி கூட நின்று சண்டை போடலாம் நின்னுக்கிட்டு இருக்கான். ஃபிங் ராப்பரை போட போறேன். நீ போன வாட்டி ஸ்ட்ராங்கா இருந்த, ஆனா இந்த வாட்டி நான் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டேன் முகிவரா. இந்த வாட்டி என்னை தடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு பாருன்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் பாஞ்சு பறந்து போய்கிட்டு இருக்கான். லூஃபிக்கு என்ன பண்ண ஒன்னும் புரியல. பெல்லமி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ரத்தமா பறந்து பறந்து வந்துகிட்டே இருக்கு. டேய் இப்படி நீ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இறந்துருவாடான்னு சொல்றான். உன்னோட எதிரியை பார்த்து நீ ரொம்ப கவலைப்படுத, அப்படிலாம் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல வாரான் அவன். லூஃபி என்ன பண்ணானே ஒன்னும் புரியல. இன்னொரு பக்கம் கட் பண்ணி பீக்காக்கு ஜோரோக்கு தான் சண்டை நடக்குது. மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவளே அடிச்சு நொறுக்கு தான் ஒரு பீக்கா. ஏய் உன்னை கல்ல இன்னைக்கு துண்டு துண்டா உடைக்க வேண்டியது என்னோட வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அப்படி சண்டை வேற லெவலா போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சாயையும் பேபி ஃபையும் தான் காட்டுறாங்க. சாய் அங்கிருந்து ஓடிக்கிட்டே இருக்கான். நீ தான் யாந்தனா வேணும்னு கேட்ட, இதை இங்கேயே முடிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. லேடி உன்னை இங்க இருந்து தப்பிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னை விட மாட்டியா, அப்ப எனக்கு ப்ரொபோஸ் பண்ற மட்டும் தெளிவா புரியுதுன்னு சொல்லிட்டு அவளோ ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் சொல்ற ஒரு வார்த்தையும் வேற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் டான் ஜீன்ஜோவும் லவ்ஜியும் சண்டை போடுறாங்க. பார்த்தா அவங்களும் வேற லெவலில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. லவ்ஜி ஜெட்டு வேகத்துல வந்து அடின்னு அடிச்சு டான் ஜீன்ஜோவே பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா சண்டை போட்டுக்கிட்டு குறுக்குலாம் உடைய ஆரம்பிக்குது லவ்ஜிக்கு. ஏன்னா அவருக்கு வயசாயிருச்சு. அப்பவும் ஜீன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கான தவிர வேற ஒன்னும் பண்ண மாட்டேங்கான். திரும்பி இதை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஜியோ ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து வராரு லவ்ஜி. டான் ஜீன்ஜோவா அடின்னு அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். அவன் இருக்க எல்லா டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி டான் ஜீன்ஜோவே சாய்க்க பாக்குறான். ஒவ்வொரு அட்டாக்கும் வேற லெவலா இருக்காங்க. 500 மில்லியன் பெரி பவுண்டில உள்ள ஆளையே லவ்ஜி மாசா காமிச்சு கதை முடிக்கிறாரடா. யாரா இவருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இதான்டா லவ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு மாசா நின்னுக்கிட்டு இருக்கான். அவர் ஏன்டா குறுக்க இப்படி சாட்சி வச்சு நிக்கிறாருன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அவருக்கு குறுக்கு வலிக்குது. பார்த்தா டான் ஜீன்ஜோ பின்னாடி எஞ்சி நின்னுக்கிட்டு இருக்காரு. நீங்க சண்டை போடுறது வந்து நான் அப்போஸ் பண்றேன்டா, நீங்க மேரேஜ் பத்தி தானே பேசுறீங்கன்னு சொல்லிட்டு டான் ஜீன்ஜோ சண்டை போட்டுக்கிட்டு திரும்புறாரு. நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் சாய் என்ன நீ பண்ணிக்க மாட்டேங்கிட்டேன்னு சொல்லி பேபி ஃபைவ் ஷாக் ஆகுறா. சண்டை போட்டுக்கிட்டு நேரத்துல என்னதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காம. டேய் சாய், உனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணை பேசி வச்சிருக்கு. நிகோச்சியா ஆர்மி லீடர்ல உள்ள உக்லிஷியோட பொண்ணு தான்டா உனக்கு பேசி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. நான் அதை பத்தில ஒன்னும் கவலைப்பட போறதுன்னு சொல்லிட்டு அவளெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு மேரேஜே பிடிக்காதுன்னு சொல்றேன். அது அவனோட பொண்ணோ இவளோ எனக்கு யாருமே பிடிக்காது. இப்ப நான் மேரேஜ் பக்கம் போக விரும்பலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லவ்ஜியண்டா இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. பேசிக்கிட்டு இதுல டான் ஜீன்ஜோ மேல பேசிக்கிட்டு இருக்கான். இவர் கோவப்படுறாரு நினைக்கண்டா. இவர் தலையில இருந்து என்ன ஒண்ணு வெளியே வருதுன்னு சொல்றாங்க. டே அவர் இறந்துகிட்டு இருக்காருடா, அவரோட ஆத்மா அவர் உடம்பு விட்டு வெளியே வருதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. லவ்ஜி இறந்துராத அப்படின்னு சொல்லிட்டு பேபி ஃபைவ் பாத்துக்கிட்டு இருக்கா. திரும்பி உயிரோடவான்னு சொல்லிட்டு கத்துறா. பார்த்தா மேல போயிட்டு திரும்பி ரிட்டர்ன்ல வராரு அவரு. என்னடா அவர் ஆத்மா அவர் உடம்பு விட்டு வெளியே போது திரும்பி வருதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டேய் பெரிய ஃபேமஸான டான் ஜீன்ஜோ வந்து இவ்வளவு வீக்கா இருக்காருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க நேரத்துல டான் ஜீன்ஜோ டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவரை கோபப்பட்டாரு. பார்த்தா அவர் சாயை பத்தி பேசுறாரு. அவரு என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு சாய் பாத்துக்கிட்டு இருக்கான். உன்னோட ட்ரெஸ் எல்லாம் நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டு பேபி ஃபைவ் பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கா. என்னோட காலர்லாம் நீ சரி பண்ணாத, என்னோட ஒய்ஃப்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றான் அவன். டாங்கியோட ஃபேமிலிக்காரி நீ என் பக்கத்துல இருந்து வராதன்னு சொல்லிட்டு கத்துறான். உனக்கு என்னதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்னோட எதிரி, நீ எதுக்கு மேரேஜ் பத்தி நான் பேசுறேன்னு சொல்லிட்டு கத்துறான். உனக்கு தான் நான் தேவைப்பட்டேன், நீ அதைத்தான் சொன்ன, அதனால தான் நான் பக்கத்துல வந்தேன்னு சொல்றாவா. சரி நான் சொல்றதெல்லாம் நீ செய்வேன்னு ஆசைப்பட்டு நான் சொல்றதை நீ செய்ய போய் முடியுமா? அப்புறம் நீ ஒன்னு நீயே கொன்னுக்கோன்னு சொல்றான் அவன். உன்னை மட்டும் நான் இங்க விட்டுட்டு போனோம்னா முகிவராக்கும் மத்தவங்களுக்கும் பெரிய பிரச்சனையா வருவேன். அதனால நீங்க இருந்து கிளம்பிப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உங்களை மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் கதையை முடிச்சாவாச்சு எங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும், அதுக்காண்டி உன் கதை நீயும் முடிச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா கண்ணை தூக்கிட்டு அவ தலையில மேல தூக்கி வைக்கிறா. உனக்காண்டி நான் சாக தயாராயிட்டேன், உனக்கு இது நல்ல விஷயத்த கொடுக்கும்னா நான் சாக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இது நம்மளோட நேசத்தை வந்து பெருசாக்குனா எனக்கு இது ஓகேன்னு சொல்றாவா. நான் சும்மா சொன்ன, நீ அப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு சாய் கத்திக்கிட்டு இருக்கான். உன்னோட செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனால நீ இறந்தீனா அது எனக்கு அவமானம், இப்படிலாம் நீ செஞ்சிடாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சாய். டேய் எனிமையே சாகன்னு ஆசைப்படுறா, இப்படி பண்ண விடுடா சாய், அவளை அவ போக்குல விட்டுருன்னு சொல்லிட்டு டான் ஜீன்ஜோ கத்திக்கிட்டு இருக்காரு. நம்மளோட ஆர்மியோட தலைவன்னா இப்படிதான்டா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் டான் ஜீன்ஜோ. வாய் ஊடு ஓல்டுமன், இவ அப்படிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப அசிங்கன்னு சொல்லிட்டு சாய் ஜெட்டு வேகத்துல ஓடி வாரான். என்ன நானே வந்து அழிச்சுக்கிட்டது எனக்கு ஓகே தான் சொல்லிக்கிட்டு இருக்காவா. சந்தோஷமா சாக போறோம்னு சொல்லிட்டு அவரோட பழைய நினைவுகளை யோசிச்சு பாக்குறா. என்னதான் இருந்தாலும் இவர் ரொம்ப அதிகமா சாப்பிடுறா, அதனால இவ கதையை முடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரைப்ஸ்ல உள்ளவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவளை இனிமேல் நம்ம இங்க வச்சுக்கிட முடியாது, இவளை இங்க இருந்து வேற இடத்துல விட்டுருங்க, ஏன்னா இவளுக்கு அவ்வளவு சாப்பாடு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அம்மா என்னை எங்க கொண்டு போய் விடுறீங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் பேபி ஃபைவ். பார்த்தா அவங்க அம்மாவே அவளை கீழே விட்டுட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்கா. என்னைய ஃபாலோ பண்ணாத, இங்க இருந்து விட்டுட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவங்க அம்மா. நீ ஒரு யூஸ்லெஸ், எங்களுக்கு தேவைப்படாதவா, உன்னை மாதிரி ஆள் எங்களுக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா விட்டுட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருந்திருக்கா. அம்மா நான் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேனான்னு சொல்லிட்டு பேபி ஃபைவ் சின்ன வயசுல அழுதுகிட்டு இருந்திருக்கா. ஒரு சாப்பாடு கொடுக்க முடியாம அவங்க அம்மா அவளை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா அது
அதுக்கப்புறம் உலகம் முழுக்க நல்லபடியா வளர்ந்து வந்துட்டு யாரெல்லாம் இவ்வளவு மேரேஜ் பண்ண ஆசைப்படுறாங்களோ எல்லாத்துக்கும் ஓகே சொல்லலான்னு பாத்துக்கிட்டு இருந்திருக்கா. நீ ஒரு தேவையில்லாதவா, இந்த உலகத்துல உன்னை யாருக்குமே தேவைப்பட மாட்ட அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி யாரெல்லாம் இவ்வளவு பிடிக்குன்னு சொல்றாங்களோ அவங்களுக்காண்டி உயிரையே விட போய்கிட்டு இருக்கா. பார்த்தா அவ சாக போறத சாய் தடுக்க போறான். அதுக்குள்ள டான் ஜீஞ்சு உள்ள வந்துட்டு டே அவளை தடுக்காத, அவளை சாக விடுன்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல வந்துகிட்டு இருக்காரு. டே ஹப்புசாமி ஆர்மிக்கு வந்து நீ ஒரு அசிங்கமா இருக்கடா, அவ என்ன பண்ணட்டுமோ அதை விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா அதுக்குள்ள பேபி ஃபைய தடுக்கிறதுக்காண்டி ஜெட்டு வேகத்துல சாய் வந்துகிட்டு இருக்கான். இது என்னோட பிரச்சனை, இதுக்குள்ள நான் தான் வருவேன், இதுக்குள்ள வராதீங்க தாத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டே உன்னை தடுக்கிறதுக்கு வேற வழி இல்ல, ஹசகோனிக் டெக்னிக்னு சொல்லிட்டு அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. ஹெட் பட்டை வச்சு ஒரு களத்துல இறங்குறான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ட்ரில் டிராகன் நெயில்னு சொல்லிட்டு வேற லெவலா வராரு. ஓல்டு மேன் என்னை மன்னிச்சிருங்க ஊஜாங் ஹெல்லுன்னு சொல்லிட்டு அவன் கால ஆர்னமெண்ட் காக்கியை இறக்குறான் ஒரு பக்கம். தாத்தாக்கு ஈக்குவலா வேற லெவலா நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்தா தாத்தாவோட தலையை திரும்பி உடைச்சு வீசிட்டான் அவன். சாயே ஒரு பக்கம் ஷாக் ஆகுறான். திரும்பி பேபி ஃபைவ் தான் காட்டுறாங்க. நீ எங்களுக்கு தேவைப்படல, வேற யாருக்கு தேவைப்பட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா சாய் வந்து பேபி ஃபைவ் ஒரு அடி அடிக்கிறான். தேவையில்லாத விஷயத்துக்குலாம் உன் உயிரை இழக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சிலே ஒரு போடு போடுறான் சாய். இங்க என்னன்னு பார்த்தா டான் ஜீஞ்ச தலையவே உடைச்சு விட்டான். சாய் வந்து முன்னாடி வந்து நின்றுகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். தாத்தாவோ உடஞ்சு துண்டு துண்டா போயிட்டாரு. மேல வந்து கீழே விழுறாங்க. பார்த்தா மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறான் அவன். என்ன எதுக்கு நீ ஸ்டாப் பண்ண, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணதானே ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேபி ஃபை கடிக்கிட்டு இருக்கா. எனக்காண்டி யாராச்சும் எது செய்யணும் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்காண்டி செய்யறதா என்னோட வேலை, ஏன் இது நீ எதுக்கு சாக விடலன்னு சொல்லிட்டு கடிக்கிட்டு இருக்காவா. யாரு என்ன சொன்னாலும் உனக்காண்டியாச்சும் இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றான் சாய். யார் என்ன சொன்னாலும் அது தப்பான விஷயம், நீ இந்த உலகத்துல இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா டான் ஜீஞ்சோட தலையை உடைச்சுட்டு போய்கிட்டு இருக்கான். என்னடா அவர் ட்ரில் பிட்டையே உடைச்சிட்டானு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இவ்வளவு பவர்ஃபுல்லா அவங்களை அட்டாக் பண்ணிட்டானா, என்ன மன்னிச்சிருங்க தாத்தா சொல்லிட்டு பக்கத்துல வராம. என்னோட ட்ரில் கிட்டையே நீ உடைச்சிட்டீனா கடைசியா என் பேரன் நல்ல பவர்ஃபுல்லான அட்டாக்க அவக்கினிங் பண்ணிட்டான், இது போதும்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாரு அவரு. என்னோட பவர் அவக்கின் பண்றது கண்டதாண்டா இதை நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். என்னோட ஹொசனிங் டெக்னிக்கை வந்து நீ சக்சஸ்ஃபுல்லா நீ வந்து அவக்கின் பண்ணிட்ட, இது எனக்கு போதும். ட்ரில் டிராகன் அட்டாக்க உன்னோட லெக்கை வச்சு ஓபன் பண்ணிட்ட, உன்னோட பவர்ஃபுல்லான லெக் அட்டாக் வந்து இப்ப ரொம்ப பவரா இருக்குடா, இது போதும் சொல்லிட்டு என்ஜாய் பண்றாரு. அபுசாமி ஆர்மி இனிமேல் உன்னோட கையிலடா, உன்னோட மேரேஜ் நான் கேன்சல் பண்றேன், இனிமேல் நீ என்ன பண்றேன்னு ஆசைப்படுறியோ அதை நீ பண்ணுன்னு சொல்றாரு தாத்தா. நல்ல வேலை பண்ணடா சாயின்னு சொல்லிட்டு கெட்டி பிடிச்சி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க டான் ஜீஞ்சோ. கதையை கட்டலே என்ஜாயா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு தான் முகிவரா கூட நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப நீங்க நல்லா வளர்ந்துட்டீங்க, எனக்கு இது போதும், இதுவே எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு பக்கம் என்ன பார்த்தா லவ்ஜி ஜெட்டு வேகத்துல வந்துட்டு ஒரு போடு போடுறான் டான் ஜீஞ்சோவை. சீல் ஆஃப் ஜீன் சொல்லிட்டு அடிச்சு ஏர்ல பறக்க விட்டான். டான் ஜியன்ஜோ செதறிட்டாரு. பார்த்தா லவ்ஜி வேற லெவலா இருக்காரு. ஆர்ம்ஸ் ஹிம்ஸ்லாம் வச்சுட்டு மஸ்குலர் பாடியில வந்து நின்னுட்டு இருக்காரு. ஜியோ ஃபிஸ்ட் அல்டிமேட் டெக்னிக்னு சொல்லிட்டு வேற லெவலா வந்து நின்னுட்டு இருக்கான். என்னோட மஸ்கிள் பவர் இவ்வளவு நாள் வந்து நான் அடக்கி வச்சிருந்தேன்டா, அதை இப்ப நான் ஓபன் பண்ணிட்டேன், இதுக்கு ஈக்குவல் எவனாலே வர முடியாது சொல்லிட்டு வேற லெவலா நின்னுட்டு இருக்கான். இதான் லவ்ஜியோட ட்ரூ பவரான்னு சொல்லிட்டு அவனுக்கால ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே கானோ கிங்டத்துல வந்த குரங்கு உன் கதையை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே நீ எல்லாம் வீக்கானாலும் என் பக்கத்துல வந்து நிக்க கூட முடியாது சொல்லிட்டு சாய்ட்ட பேசிக்கிட்டு இருக்கான். டேய் முகிவராக்கு எங்களோட ஒரு விசுவாசத்தை நான் திரும்பி காட்டியே தீர்வேன்னு சொல்லிட்டு சாய் தயாரா நின்னுகிட்டு இருக்கான். யங் மாஸ்டர் அவ்வளவு சீக்கிரத்துல நீ தடுத்துறான்னு பாக்கியடா, உன் கதையை முடிப்புன்னு சொல்லிட்டு லவ்ஜி பாஞ்சு பாஞ்சு அடிக்கலான்னு பாக்குறான். பார்த்தா அவனோட அட்டாக்க ஒரு விரலால தடுத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். பார்த்தா லவ்ஜி மாசா காமிச்சுக்கிட்டு இருக்காரு. டே உன்னோட அட்டாக்ல என்கிட்ட ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த பேட் கேஜ் கிட்டலாம் உங்களோட அட்டாக் எதுவுமே ஒர்க் ஆகாதுடா, அவங்க கதை முடிய போது சொல்லிட்டு பாக்குறாங்க. பேபி ஃபைவ் எங்காலு அவளெல்லாம் உங்கள்ட்ட தர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். லவ்ஜி உண்மையில நீ வேற சொல்லிட்டு பேபி ஃபைவ் என்ஜாய் பண்றா, உயிரை கொடுத்தாச்சு உன்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு லவ்ஜி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜி உண்மையில நீ வேற லெவல் சொல்லிட்டு என்ஜாய் பண்றாவா. பேபி ஃபைவ் வந்து எங்களோட ஷீல்டுன்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து சாயவே அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான் அவன். பேபி ஃபைவ் வந்து எங்களோட ஆளு, அவ வந்து மத்தவங்களுக்காண்டி உயிரை கொடுக்க போனா பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவள மாதிரி யாருமே யூஸ் பண்ணவே முடியாது, அவ ரொம்ப கன்வீனியன்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு லவ்ஜி பேசிக்கிட்டு இருக்கான். என்னோட சீக்ரெட் டெக்னிக் உன் மேல போட போறேன்டா, உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு லவ்ஜி ஃபுல் பவரை இறக்குறான். பேட்டில் இன்சூரன்ஸ் ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு அவனை சுத்தி ஏதோ ஹாக்கி மாதிரி ரிலீஸ் பண்றான். அதுக்குள்ள சாயும் களத்துல இறங்குறான். ஏய் உன் கதையை முடிச்சுட்டு அவளை என் ஒய்ஃபை ஏத்துக்கிற போறன்னு சொல்லிட்டு சாய் கத்திக்கிட்டு இருக்கான். இது எனக்கு போதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காம. ட்ரில் டிராகன் சொல்லிட்டு பவரை இறக்கிட்டு நெயில் அட்டாக்னு சொல்லிட்டு லவ்ஜி தலை மேல வச்சுக்கிட்டு ஒரு அழுத்துறான். யங் மாஸ்டர் என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு லவ்ஜி செதுறாரு. அடிச்சு நொறுக்கிட்டான், ஒரே போடா போடுறான். லவ்ஜி கதையை முடிச்சிடவே செஞ்சுட்டான். என்னன்னு பார்த்தா டொஃப்ளமிங்கும் எக்ஸிக்யூட்டிவ்லாம் ஒரு வருஷம் சாஞ்சுக்கிட்டே இருக்கான். செகண்ட் லெவல்ல இருக்க 2 எக்ஸிக்யூட்டிவ் கதை முடிஞ்சிருச்சு. லவ்ஜி தோத்துட்டாருன்னு சொல்றாங்க அவங்க. பேபி ஃபைவ் வந்து சாய் மேல வந்து நேசிக்கப்பட்டனால அவளும் தோத்துட்டான்னு அறிவிக்கப்படுதா. எப்பவுமே உங்களுக்கு ஒரு உறுதுணையே இருப்பான்னு சொல்லிட்டு பேபி ஃபைவ் பக்கத்துல அப்படி சிரிச்சுக்கிட்டே வாரா. அதோட முடியாத எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்துங்க. See you bye.